இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா மிஸ்டர் ஜீவா அவர்கள். வணக்கம் ஜீவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜீவா. அதிமுக ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் தானா? நாங்க எதிர்பார்த்த ரிசல்ட்னு சொல்ல முடியாது சார். நிச்சயமா நாங்க கொஞ்சம் வெற்றிகளை எதிர்பார்த்தோம். 25 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி எதிர்பார்த்தோம். ஆனா இது ஒரு அனுபவமா தான் பாக்குறோம். நிச்சயமா இது ஒரு அனுபவமா தான் பாக்குறோம். நிச்சயமா இது ஒரு தோல்விங்கிறத விட இது ஒரு அனுபவமா தான் எங்க பொதுச்செயலாளர் பாக்குறாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. முதல் கட்ட கருத்து இதுதான். நம்ம அதிமுக அப்படின்னு ஒரு கட்சியை பார்க்கும்போது அம்மா இருக்கும்போது 2014 44.92 44.92 2019 19.39 இப்ப 2024 20.46 அப்படியே சரிவு, அப்படியே கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு சரிவு. இந்த சரிவுல இருந்து நீங்க மீண்டுடுவீங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா இந்த வாட்டி? இல்ல சார், உங்க இதுல 2019 எவ்வளவு சொன்னீங்க? 2019 19.39 இப்ப 20.46 1% ஜாஸ்தியா இருக்கு. ஆமா சார், அதாவது நீங்க அம்மா சொன்னீங்க. அம்மா அவர்கள் எங்களுடைய நிறுவனருக்கு அடுத்தபடியா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா அம்மா கட்டி காப்பாத்துனாங்க கட்சிய. அவங்க புரட்சி தலைவி அம்மா ஒரு ஜாம்பவான். அதே 2019 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரா 4 வருடம் இருந்து சிறப்பாக பணியாற்றி 2019 நீங்க சொன்னீங்க 19% வாங்கணும் அப்படின்னு. அப்போ பாஜக, பாமக, தேமுதிக எல்லாரும் கூட்டணியில இருந்து 19% வாங்கணும். புரியுதுங்களா? இப்ப நாங்க 1% ஏறி இருக்கிறோம். அதனால நிச்சயமா இது ஏறுமுகம் தான். இந்த கட்சியில பாதி கட்சி இல்ல. முக்கியமான கட்சியா கருதப்படுற பாஜகவும் இல்ல, முக்கியமாக கட்சியா கருதப்படுற பாமகவும் இல்ல. நாங்க ஒரே ஒரு கட்சி தேமுதிக, எஸ்டிபி இவங்களோட மட்டும்தான் வச்சிருந்தோம். 1% ஏறி இருக்கிறோம். நிச்சயமா ஒரு ஏறுமுகமா தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமா இறங்குமுகம். எப்படி ஏறுமுகம்னு சொல்றீங்க? ஏன்னா நம்ம பாஜக விட்டு வெளியே வந்ததுனால சிறுபான்மையினரோட ஓட்டெல்லாம் வந்துரும். நமக்கு அட்லீஸ்ட் ஃபுல்லா வரலனாலும் ஒரு 13% அட்லீஸ்ட் ஒரு 5% இந்த வாட்டி வந்துரும் அப்படின்ற மாதிரி தானே எதிர்பார்த்தோம். ஒண்ணுமே வரவே இல்லையே. இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தல்ல திரு நரேந்திர மோடி அவர்கள் முந்தானேத்து பதவி ஏற்றாரு. அவர் பிரதமர்ன்றவரே ஒரு சந்தேகமா இருக்கு. அவர் ஒரு பிரதமர்ன்ற பதவிக்கே இப்பதான் அவங்க சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் சொல்லிட்டாங்க. 293 என்டிஏவே 293 வச்சிருக்காங்க. என்ன என்டிஏவே இருங்க, பிரதமர்ன்ற பதவிக்கு ஒரு அலங்கோலமா தான் வாய் வந்ததை பேசுறது. என்ன பேசினாரு? மதத்தை பத்தி பேசுறாரு, இனத்தை பத்தி பேசுறாரு. இங்க தமிழ்நாட்டுக்கு திருவள்ளுவரை பத்தி பேசுறது, விவேகானந்தரை பத்தி பேசுறது, விவேகானந்தரோட சிலைக்கு போறது, தமிழ் மொழி எனக்கு பிடிச்ச மொழிங்கிறது, தெரியாத திருக்குறளை போட்டு சொதப்படுறது. ஆனாலும் எனக்கு தமிழ் தான் தெய்வங்கிறது. ஆனா அங்க போய் என்ன பேசுறாரு? ஒடிசால போய் என்ன பேசுறாரு? தமிழ் இனத்தை, ஒரு தமிழ் ஆளணுமான்னு கேட்கிறாரு. ஒரு பிரதமர் இதை கேட்கலாமா? உங்க பாஜக இருக்கிற 1-2 கீழ அமைச்சர் கேட்கலாம், ஒரு பிரதமரை கேட்கலாமா? நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டுல நார்த் மெட்ராஸ்ல கிட்டத்தட்ட 3-4 லட்சம் பேர் வட இந்தியர்கள் வசிக்கிறாங்க, காலங்காலமா வாழ்றாங்க, தொழில் பண்றாங்க, பல கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, பல வணிகத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மக்களோட மக்களா இந்தியான்ற ஒரு அடிப்படையில வாழ்றாங்க. அவங்களுக்கு ஓட்டு உரிமை உண்டு. நாளைக்கு அவங்களுக்கு தகுதி இருந்ததுன்னா அவங்க எலெக்ஷன்ல கூட நின்று வரலாம். நம்ம நிக்க கூடாது, நீ நிக்க கூடாது நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கா? இல்லையே. ஆனா ஒரு பிரதமர்ன்ற பதவிக்கே கேவலமான ஒரு செயலை செய்யறாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன செய்யறாரு? ஒரு தமிழ் ஆளணுமா, ஒரு தமிழ ஒடிசா வாழணுமா, தமிழ சாவி எடுத்துட்டு போயிட்டாருன்னு கேவலப்படுத்தி பேசுறாரு. மத கலவரத்தை உண்டாக்குற மாதிரி முஸ்லீம், கிறிஸ்டியனு, இந்துஸ்க்கு அகேன்ஸ்டா இந்துஸ்க்கு அகேன்ஸ்டா, முஸ்லீம்க்கு அகேன்ஸ்டா, இந்துஸை இப்படி திருச்சி பேசுறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பேசுறாரு? தமிழ் இனத்தை கேவலப்படுத்தி ஒரு தமிழ ஒடிசா வாழணுமான்றாரு. இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியோட நாங்க இல்ல. அதுவே எங்களுக்கு வெற்றி. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுவே எங்களுக்கு முதல் வெற்றி பயணம், வெற்றி படி. இப்படிப்பட்ட கூட்டணியோட நாங்க சேரலையே.
அப்படி நினைக்கலையேங்க. வேலுமணி என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜகவோட இருந்திருந்தா நம்ம வந்து 25 சீட்டு பக்கத்துல வாங்கி இருக்கலாம், அதை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இல்ல சொல்லியிருக்கிறாரு. அதேதான் வந்து தமிழிசையும் அதை வந்து ஆமோதிச்சிருக்காங்க. அவங்க ஆமோதிக்கலாங்க. அதுக்கு வந்து திரு ஜெயக்குமார் அவர்கள் கரெக்டா சொல்லிட்டாரு. அது வந்து வேலுமணி அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்ட்டாரு. அதே மாதிரி திரு ஜெயக்குமார் அவர்களோட கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி புரட்சி தலைவர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நீங்க கவனிச்சீங்களா? 2026 தேர்தலையும் கூட்டணி இல்ல அப்படின்னு அர்த்தம். வேலுமணி அவர்கள் சொல்றது வந்து நம்பர், அதாவது இப்படி இருந்தா இப்படி இருந்திருக்கும், அதுக்கு விதை போட்டது அண்ணாமலை, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கெடுத்துட்டாங்கன்னாங்க. அதே நேரத்துல நாங்க சேர விரும்பல, நம்பர்ஸ் தான் சொல்றானே தவிர இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் நாங்க 1% ஏறினது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட ஒரு கட்சியோட கூட்டணி சேரலையேங்கிறது தான் நாங்க பாக்குறோம். ஒண்ணு. அதே நேரத்துல இன்னைக்கு இந்தியாவே வந்து யார கிங் மேக்கரா சொல்றாங்க? சந்திரபாபு நாயுடியும் நிதிஷ்குமாரையும் கிங் மேக்கர்ன்றாங்க. உண்மையிலேயே கிங் மேக்கர் வந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு புரட்சி தமிழன் ஒரு கிங் மேக்கரா இருந்திருக்கிறாரு. எப்படின்னு கேக்குறீங்களா? கூட்டணி நீங்க சொல்ற மாதிரி தப்பி தவறி இந்த மதவாத கட்சியோட நாங்க சேர்ந்து 20 சீட்டு 30 சீட்டு 35 சீட்டு வாங்கியிருந்தோமானால் இன்னைக்கு நாங்க வந்து இவங்களோட போயிட்டு நின்று இருக்கணும். இவங்களுக்கு ஆதரவு வந்து எங்களோட ஆதரவு நாங்க கொடுத்திருப்போம். அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிருக்கும். ஆனால் விஸ்வகுரு, மதகுரு, அமெரிக்காவிட்ட பஞ்சாயத்து பேசுற மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, இன்னைக்கு இப்படிப்பட்ட உங்களை ஒரு 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 தென் தமிழகத்தை சேர்ந்த, சாரி தென் இந்தியாவை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள்ட்ட மண்டியிட வச்சதுக்கு காரணம் எங்க எடப்பாடியார். நாங்க இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்க கேட்டிருக்க வேணாமே, ஆனா நாங்க கேட்க வச்சோம். எங்களுக்கு ஆட்சியே தேவையில்லை, ஆட்சி அதிகாரமே தேவையில்லை. மக்களுடைய விரோத போக்கு, மத கலவரம், மத பிரச்சனைகள், மதத்துக்குள்ள வந்து பிரிவினை பண்றது, இனத்துக்குள்ள பிரிவினை பண்றது, மொழிக்குள்ள பிரிவினை பண்ற கட்சியோட ஒருபோதும் கூட்டணி இல்ல. இதுவே எங்களுக்கு முதல் படி வெற்றி. நீங்க வந்து அதாவது வந்து முதல்ல வந்து அதிமுகக்குள்ள ஒரு ஒரு கட்டமைப்பு கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா வந்து வேலுமணி வந்து அதை வந்து ஆமோதிக்கிற மாதிரி இருக்கிறாரு, வேலுமணி தங்கமணி எல்லாம் ஒரு 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 இதுவா இருக்காங்க. இந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா சிவி சண்முகம், அப்புறம் கேபி முனுசாமி, அதுக்கப்புறம் ஜெயக்குமார் எல்லாம் வந்து அதை வேணான்னு சொல்றாங்க. கட்சிக்குள்ளேயே ஒரு ஒரு ஒருங்கிணைத்த ஒரு கருத்து இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒருங்கிணைந்த கருத்து இனிமே தாங்க வரும். இது ஜனநாயக கட்சி. கருத்துக்கள் சொல்றதுக்கு உரிமைகள் இருக்கு. அத வந்து இன்னும் ஒரு 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 மாத காலகட்டத்துக்குள்ள எல்லாரும் சேர்ந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி அப்படிங்கறத வந்து திட்ட தெளிவா கொண்டு போவோம். நிச்சயமா பல எதிர்கட்சிகள் பேசின மாதிரி, பல கட்சிகள், பல தலைவர்கள் பேசின மாதிரி அப்படி புகைச்சல் வந்துரும், இப்படி வந்துரும், இவங்க வந்து கூட்டிடுவாங்க, அவங்க கூட்டிடுவாங்க, இவரு வந்துருவாங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில தான் 2026 எலெக்ஷனை தேர்தலை ஃபேஸ் பண்ண போறோம். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்கிறத திட்ட தெளிவா சொல்லியிருக்கிறாரு. யாராவது சிவி சண்முகம் நீங்க சொன்னீங்க, அவர் ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்தாரா எதிர்த்து? திரு வேலுமணி அவர்கள் ஏதாவது பேட்டி கொடுத்தாரா? எதுவுமே பேட்டி கொடுக்கல. அதே நேரத்துல இன்னொன்னு உங்ககிட்ட பதிவு பண்ண விரும்புறேன். நீங்க சொன்னீங்க சிறுபான்மை மக்கள் வந்து ஓட்டு பெருசா வரல அப்படின்றீங்க. சிறுபான்மை மக்கள் பார்த்தாங்க எடப்பாடியார் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தாங்க. உறுதியா இருக்க அப்படின்னாங்க. நாங்க உறுதியா இருக்கோன்றத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். 2026லயும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்பவே வேணான்னு சொல்லிட்டாரு. சோ அடுத்த எங்களுக்கு அவங்களுடைய அன்பை பெற்று, அவங்களுடைய உள் நம்பிக்கையை பெற்று நிச்சயமா 2026ல சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோடையும் நிச்சயமா ஆட்சி அமைப்புங்கிறதுல எவ்விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதே மாதிரி வந்து 7 தொகுதிகள்ல வந்து டெபாசிட் இழந்திருக்கிறீங்க. தென் சென்னை, கன்னியாகுமரி, புதுச்சேரி, தேனி, தூத்துக்குடி, நெல்லை, வேலூர், இதெல்லாம் வந்து வரலாறு காணாத. எம்ஜிஆர் தொடங்கின கட்சி, ஜெயலலிதா அம்மையார் வந்து வழிகாத்த கட்சி இன்னைக்கு வந்து 7 தொகுதிகள்ல வந்து டெபாசிட் இழந்து போயிடுச்சு. இதை வந்து எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? அப்போ ஒரு ஒரு சர்க்கிள்ல தானே போயிட்டு இருக்கு. இதுல இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க வந்து சொல்றது வந்து கொஞ்சம் ஒரு ஓவர் எக்ஸாஜரேட்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லங்க, ஒரு நிச்சயமா வந்து டெபாசிட் இழந்தது வந்து திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது நிச்சயமா அது வந்து இட் வில் பி டேக்கன் அண்டர் கன்சிடரேஷன் கிளீனா சொல்லியிருக்கிறாரு.
அதே நேரத்துல வந்து திமுகவும் டெபாசிட் இழந்திருக்கு ஆர்கே நகர்ல, சட்டமன்ற தொகுதியிலேயே ஆர்கே நகர்லயே எலெக்ஷன் இழந்திருக்குது, இது சாரி டெபாசிட் இழந்திருக்குது, புரியுதுங்களா? அதே மாதிரி அம்மா இருக்கும் பொழுதும் பெண்ணாகரத்துல டெபாசிட் இழந்திருக்கிறோம். சோ டெபாசிட் இழந்ததுனாலயோ இது வந்து நாங்க திமுக ஜெயிச்சதுனாலயோ வந்து அவங்களுக்கு வெற்றிங்கிறதும் எங்களுக்கு தோல்விங்கிறதும் இல்ல. பட் நிச்சயமாக இது வந்து பொதுச்செயலாளர் அவர்கள் கருத்துல எடுத்துப்பாரு. அது எப்படி முன்னேற்றணும் ஏது பண்ணணும்ங்கிறது அவர் முடிவு எடுப்பார். சரி, அதாவது ஒரு முடிவு எடுப்பாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. அந்த முடிவு வந்து எல்லாத்தையும் அதாவது வந்து கூட்டாட்சி தத்துவம் மாதிரி எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வந்து ஓபிஎஸ் வேற கூக்குரல் கொடுத்திருக்கிறாரு, நம்ம வாங்க எல்லாரும் சேர்ந்து நின்று திமுகவை நம்ம வந்து எதிர்க்கலாம், அப்படி எதிர்த்தால் ஒண்டிதான் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து உண்மையாவே அது அந்த நம்பர்ஸ் வந்து அப்படித்தானே சொல்லுது. ஏன்னா வந்து நம்ம வந்து நார்த் தமிழ்நாடுலயும் அதே மாதிரி வந்து கொங்கு மாநிலத்திலையும் அதிமுக பவர்ஃபுல்லா இருக்கு. பட் தென் தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து நம்பர்ஸ் வந்து ரொம்ப டவுனா இருக்கு. ஸோ இவங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு புஷ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை ஓபிஎஸ் கன்சிடர் பண்ண இபிஎஸ் கன்சிடர் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து நிச்சயமா அவர் எடுக்க வேண்டிய தனிப்பட்ட முடிவு. தனிப்பட்ட முடிவுங்கிறதோட அவருடைய முடிவுக்கு அது உட்பட்டது. அதே நேரத்துல அவரு தேவைப்படும் பொழுது செயற்குழு பொதுக்குழு கூடி அவர் என்ன முடிவுங்கிறது உட்பட்டது. பட் ஆனால் இங்க ஒரு கருத்தை பதிவு பண்ண விரும்புறது என்ன அப்படின்னா, அவர் அப்படிப்பட்ட ஒரு இதுவா இருந்தாரு அப்படின்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இதே இடத்துல வந்து பாஜக இல்லாம ஒரு சுயேட்சையாவோ பாஜகவோடைய ஆதரவு இல்லாமையோ எந்த மதவாத சக்திகளோட சேராம இருந்திருந்தாலோ, பிரதமர் மோடி அழைப்பை இது பண்ணி அங்க போகாம இருந்திருந்தாலோ, அண்ணாமலை நேத்தி கூட அண்ணாமலையோட வளர்ச்சியினாலதான் அண்ணாமலையோட உழைப்புனாலதான் இப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லாம இருந்தாலோ, நிச்சயமா பொதுச் செயலாளர் அதை வந்து ஆலோசிப்பார். எந்த மதவாத சக்திகளோட வேணான்னு நம்ம ஒரு கட்சியில ஒரு முடிவு எடுத்து வெளியே வரமோ, அதே மதவாத கட்சியோட சேர்ந்து எந்த தமிழனை வந்து வேணான்னு வி.கே. பாண்டியன் அவர்களை வேணான்னு சொல்ற கட்சியோட நீ சேர்ந்து இருக்கும் பொழுது அவரை வந்து சேர்க்கணுமா வேணாமான்றது வந்து இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் அதை நிச்சயமாக பொதுச் செயலாளர்கள் தான் முடிவெடுப்பார். ரொம்ப வீக்கா இருக்குது ஏடிஎம்கே, இது வந்து மறுக்கவே முடியாத ஒரு நம்பர்ஸ் தான் நம்ம வந்து பாக்குறோம் இன்னைக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குது அது வந்து பாராளுமன்ற தேர்தல் மக்களுடைய நிலைப்பாடு ஒரு மாதிரி இருக்கும், சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடு ஒரு மாதிரி இருக்கும். பட் நிச்சயமாக கட்சிக்கு துரோகம் செய்யாதவர்கள் நிச்சயமாக திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதே நேரத்தில் கட்சிக்கு துரோகம் செய்து மதவாத சக்திகளோட சேர்ந்து செயல்பட்டவர்களுக்கு இந்த அதிமுகவில் இடம் இருக்கும் என்பதில் எனக்கு மிகப்பெரிய ஐயம் உள்ளது. அதே நேரத்தில் அதை பொதுச் செயலாளர் அவள் தான் முடிவெடுப்பார். இப்போ இன்னைக்கு வந்து கே.சி. பழனிசாமி, அதுக்கப்புறம் புகழேந்தி, அதுக்கப்புறம் ஜேசி அவங்க எல்லாம் சேர்ந்து அதிமுக மீட்பு குழுன்ற ஒரு கட்டமைப்பை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் மீட் பண்ண போறாங்க, அப்புறம் இபிஎஸ் மீட் பண்ண போறாங்க. எல்லாரும் சேர்ந்து வந்து நம்ம 2026 எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ ஒரு கட்டமைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதெல்லாம் வந்து சரியா வரும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? அது சரியா வருமா வராதாங்கிறத விட அவங்க எடுத்த அந்த முன்னெடுப்புக்கு வந்து நிச்சயமா பாராட்டுதல்கள் தெரிவிக்கணும். அதே நேரத்துல அவங்க எடுக்க வேண்டிய முன்னெடுப்புக்கு வந்து அவங்க கட்சிக்கு துரோகம் செய்த, கட்சியின் அலுவலகத்தை போட்டு அடித்த மதவாத சக்திகளோடு சேர்ந்து மோடிகளே பிரதமராக வர வேண்டும் என்பதும், ராமநாதபுரத்தில் அதிமுக இரட்டையில எதிர்த்து போட்டியிட்டவரும், அதே நேரத்தில் பாஜகவின் தலைவராக அண்ணாமலை அவர்களை புகழ்ந்து பேசுவதும், இப்படிப்பட்ட ஒரு மனிதரை போய் சந்திப்பது நியாயமா என்பதை திரு புகழேந்தி அவர்களும் கேசிபி அவர்களும் ஜேசிடி பிரபாகரன் அவர்களும் சிந்திக்க வேண்டும். இதே ஒரு வேளை ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை நிற்கும் இடத்தில் நான் நிற்க மாட்டேன், அது கட்சிக்கும் அம்மாவுக்கும் புரட்சி தலைவருக்கும் செய்த துரோகம் என்று அவர் ஒதுங்கி இருந்தால் நிச்சயமாக அவர் கட்சியில் சேர்க்கப்பட்டிருப்பார் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே நேரத்தில்
அவர்கள், புகழேந்தி அவர்கள், திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் நிச்சயமாக திரு இபிஎஸ் அவர்களை பொதுச்செயலாளர் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய கருத்துக்கள் ஏற்கப்படும். அதே நேரத்தில் ஒத்த கருத்து உள்ளவர்கள் அதிமுகவில் திரும்பி வர வேண்டும் என்பது பொதுச்செயலாளர் அவர்களுடைய கருத்து. என்ன சரி, லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து இந்த டாபிக் வச்சுக்கலாம். இப்ப விஜய் வராரு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு, அவரு வந்து அதிமுகக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருப்பாரு அப்படின்ற மாதிரி அனலிஸ்ட்னால பேசப்படுது. இனிஷியலா இப்போதைக்கு அவர் எந்த கோட்பாடுல வராரு, எப்படி வராரு, எதை சொல்லிட்டு வராரு, அதெல்லாம் வந்து பேச வரல. ஜென்ரலா வந்து நம்ம வந்து அதிமுக அப்படின்னு வந்து பார்த்தாலே எப்பவுமே வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு கட்சி, ஒரு சினிமா கலைஞர்கள் நிறைந்த கட்சி அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு விஜய் அப்படின்னு உள்ள வரும்போது அதிமுகக்கு ஏதாவது ஒரு அடிப்படும் நீங்க நினைக்கிறீங்களா? அதிமுகவுக்கு நிச்சயமா அடிப்படும் எனக்கு தோணல. என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து மிகப்பெரிய அடி வந்து முதல் அடி வந்து திமுகவுக்கும், ரெண்டாவது மிகப்பெரிய அடி பிஜேபிக்கும், சீமானுக்கும் தான் அடி விழும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து விஷயம் தெரியாம சீமான் கிட்டேயும் அண்ணாமலை வந்து ஒரு நல்லா பேசுறாருன்றத அவரை நம்பியும் போனாங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்கு திமுகவுடைய அவல ஆட்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த கஞ்சா ஆட்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க, விலைவாசி உயர்வை பார்த்துட்டு இருக்கிறாங்க. டெய்லி நாள் ஒன்றுக்கு ஒரு 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 3-4 குற்ற செயல்கள் நடக்குது. நேத்தி கூட ராயப்பேட்டை அரசு ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்கன்னா கஞ்சா போதையில வந்து ஒரு 5 இளைஞர்கள் போட்டு ஹாஸ்பிட்டல்லையே அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சியை வந்து விஜய் அவர்கள் வந்து தனியா வந்து இறங்கினாரு அப்படின்னால் அது வந்து 3-4 கட்சிகளுடைய ஓட்டுகளை செதறுவாரு. அதுல மாற்று கருத்து இல்லை. எல்லா கட்சியில இருந்து எடுப்பாரு. அதிமுகல இருந்து மிக சொற்ப அளவுலையும், திமுகல இருக்கிற ஓட்டுகள்ல வந்து மிகப்பெரிய அளவுலையும் இது மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்க போறது சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் தான் என்பது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதே நேரத்தில் இந்த திருட்டு திமுக ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கஞ்சா ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விலைவாசி உயர்வு ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களைய வஞ்சிக்கிற ஆட்சி. பால் விலை ஏறிடுச்சு, பஸ் விலை ஏறிடுச்சு, சொத்து வரி ஏறிடுச்சு. இப்படிப்பட்ட ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு நீங்க விஜய் அவர்கள் முடிவு எடுத்தாருனால், எப்படி 2011 விஜயகாந்த் அவர்கள் ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுத்து அதிமுகவோட சேர்ந்து இந்த திமுகவை ஒழிச்ச மாதிரி, அன்னைக்கு ஆட்சியில இருந்து ஒழிச்ச மாதிரி, இன்னைக்கு திரு எடப்பாடியார் அவர்களோட தலைமையை ஏத்து ஒரு வலதுகரமா இருந்து வந்தாருன்னா, இந்த திமுக ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்புறதுல வந்து உறுதுணையா இருந்தாருன்னா நிச்சயமாக அவருக்கும் ஒரு ஏற்றம் இருக்கும், தமிழக மக்களுக்கும் ஏற்றம் இருக்கும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ஜீவா. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச்.